எல்லா டச்சும் இந்த டச் பண்ணலாம் அந்த டச் பண்ணக்கூடாதுன்ற விஷயமே கிடையாது. பிடிக்கலையா விட்டுருங்க. இப்போ நம்மளே வந்து அப்சர்வேஷனும் இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு அப்சர்வேஷன். நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வந்துட்டு போகிற ஒரு ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டோ ஹூஎவர் இட் இஸ், ஆனால் நம்ம குழந்தை வந்து அவங்க கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம குழந்தை வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அவங்க வந்தாலே ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. ஐயோ அவங்க வராங்களா, இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசணும். எதனாலமா உனக்கு வேணான்னு தோணுச்சு? அது வந்து அங்கே அப்யூஸ்ன்றது மட்டும்தான் இருக்குன்றது இல்லை. மேபி புல்லிங்காக இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கலாம் அந்த பர்டிகுலர் பர்சன், இல்லை அவங்க பேசுகிற விதம் பிடிக்காம இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பிடிக்கலனா வி ஷுட் சிட் அண்ட் டாக். அது யார் வேணாலும் இருக்கட்டும். ஓகே, அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டி, அத்தை, மாமா, இதெல்லாம் நான் சொல்லவே வரல. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏன் பிடிக்கல அப்படின்றது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன் வேணும், நீங்கள் பயப்படுறீங்க, ஐயோ எங்கே வந்து நம்ம குழந்தை அவங்கள்ட்ட ஒழுங்கா பேசலன்னா ஏதாவது நினச்சிக்க போறாங்களோ, அதெல்லாமே உங்களோட அந்த குழந்தைன்றது வந்து ஒரு பியோர் ஹார்ட் உள்ள ஒரு ஒரு விஷயம். ஓகே, சின்ன எப்படி வந்து அவங்க ஆமா, இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வரும்போது, இப்போ கவுன்சிலிங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட உன்னால சொல்ல முடியாது. நான் அப்படி பேசினேன்னா என்கிட்ட ஏதாவது ஒரு குழந்தை பேசுமா?